புது வருட வாழ்த்து தெரிவிக்கலாமா? சாதாரணமாக 2 புது வருடங்கள் காணப்படுகின்றது. ஒன்று மார்க்க அடிப்படையிலான புது வருடம். 2வது நாங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த புது வருடம். இவ்வாறு 2 புது வருடங்கள் காணப்படுகின்றது. இதிலே மார்க்க அடிப்படையிலான புது வருடம் என்று பார்க்கும் பொழுது, முஹர்ரம் மாதத்துடைய 1வது நாளைத்தான் நாங்கள் வருடத்துடைய ஆரம்பமாக கருதுகின்றோம். இந்த முஹர்ரம் மாதத்துடைய ஆரம்பத்திலே நாங்கள் புது வருடத்தை ஆரம்பிக்கின்றோம். இவ்வாறு புது வருடத்தை ஆரம்பிப்பதுடைய நோக்கம், எங்களுடைய வாழ்நாளிலே ஒரு வருடம் கழிந்து விட்டது, பல வருடங்கள் கழிந்து விட்டது, ஒரு வருடம் பிறக்கிறது என்ற எண்ணத்திலே தான் நாங்கள் இருக்கின்றோம். எனவே அந்த அடிப்படையிலே இந்த புது வருட தினத்திலே வாழ்த்து கூற முடியுமா என்று பார்க்கும் பொழுது, இது ஒரு சுன்னத்தான விடயம் என்பதாக சொல்கின்றார்கள். இது சம்பந்தமாக அல்லாமா இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள். பெருநாள் தினங்களிலே, மாத ஆரம்பத்திலே, வருட ஆரம்பத்திலே வாழ்த்துவது சுன்னத்தான விடயமாகும். இதற்கு ஆதாரமாக ஒரு மனிதனுக்கு ஒரு அருள் கிடைக்கும் பொழுது அதற்காக சஜிதா சுக்குர் செய்யும்படியாக மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. எமக்கு ஏதாவது ஒரு அருள்கள் நியாமத்துக்கள் கிடைக்கும் பொழுது அதற்காக நன்றி சஜிதா சுக்குர் செய்வது மார்க்கத்திலே வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போன்று காபு பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய இரு தோழர்களும் அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டதாக அறிவிக்கப்பட்ட போது, அல்லாஹு தஆலா அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டதாக அறிவித்த பொழுது அவர்களுக்கு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வாழ்த்தினார்கள். எனவே அந்த அடிப்படையிலே வாழ்த்துவது மார்க்கத்திலே கூடுமான விடயம் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். இது சம்பந்தமாக ஷாஃபி மதஹபுடைய இன்னொரு முக்கியமான நூல் தான் அல் உபாப் என்று சொல்லக்கூடிய நூல். அந்த நூலிலே ஹாஃபில் முகத்தசி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை தொற்றும் சொல்வதாகிறது, இந்த வருட ஆரம்பத்திலே, மாத ஆரம்பத்திலே, பெருநாள் தினங்களிலே வாழ்த்துவது ஒரு ஆகுமான விடயம். இதிலே இமாம் பைஹகி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இது சம்பந்தமான பல ஹதீஸ்களை, தகவல்களை எல்லாம் திரட்டி இருக்கின்றார்கள். இவ்வாறு திரட்டியதை வைத்து இது மார்க்கத்திலே உள்ளது, வாழ்த்துவது மார்க்கத்திலே ஒரு உள்ள விடயம் என்பதாக ஹாஃபில் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும், அதே போன்று இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் சொல்லியிருப்பதாக அந்த உபாப் என்ற நூலிலே சொல்லி காட்டுகின்றார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் சில நூல்களிலே காணப்படுகின்றது. இமாம் கமூலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னதாக இமாம் ஹாஃபில் முன்சிரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லியிருப்பதான ஒரு தகவல் காணப்படுகின்றது. அதாவது இந்த வாழ்த்து தெரிவிக்க முடியுமா முடியாதா என்பது பற்றி அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமை இருக்கின்றது. ஆனால் நான் அது ஒரு ஆகுமான விடயம் என்று தான் கருதுகின்றேன். அதை சுன்னத்தென்றோ பிதஅத்தென்றோ சொல்ல முடியாவிட்டாலும் அது ஒரு ஆகுமான விடயம் என்று கருதுகிறேன் என்பதாக ஹாஃபில் முகத்தசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த கருத்துக்கு பதிலளிக்கும் முகமாக ஷேகுனா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுவதாக இது முபாஹ் என்று சொல்வதை விட இது மார்க்கத்திலே உள்ள ஒரு விடயம் என்று சொல்லிவிட்டு இதற்கு பைஹகி இமாம் அவர்கள் கொண்டு வந்த அந்த ஹதீஸ்களை அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். எனவே அந்த அடிப்படையிலே இவ்வாறான புது வருடத்தின் போது வாழ்த்துவது மார்க்க அடிப்படையிலே கூடுமான விடயமாக இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் வருவோம் இந்த முஸ்லிம்களுடைய புது வருடமாகிய முஹர்ரம் ஆரம்பத்திலே வாழ்த்து சொல்வது முடியும். அப்படியானால் இந்த கிறிஸ்தவ கலண்டரின் பிரகாரம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பை வைத்து தயாரிக்கப்பட்ட இந்த கலண்டரின் பிரகாரம் இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வரக்கூடிய இந்த பெருநாள், இந்த புது வருட தினத்திலே வாழ்த்து தெரிவிக்கலாமா என்று பார்த்தால் அதிலே எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதுவும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. இதிலே ஆச்சரியமான விடயம் என்னவென்றால், சிலர் என்ன சொல்வார்கள், ஜனவரி புது வருடத்தை கொண்டாடக்கூடாது, வாழ்த்து தெரிவிக்கக்கூடாது என்பதாக சொல்கின்றார்கள். ஆனால் முழுக்க முழுக்க வாழ்க்கையிலே பயன்படுத்துவது அதைத்தான். கல்யாணம் எப்போ என்று கேட்டால் ஜனவரியோ மார்ச்சிலேயோ 10ஆம் தேதி 20ஆம் தேதி என்றுவார்கள். ஒரு ஃபங்க்ஷனை கேட்டால் அதையும் ஜனவரி 20 30 என்று சொல்லி டேட்டை சொல்லுவார்கள். இவ்வாறு எல்லாவற்றுக்கும், வியாபாரத்துக்கோ முழுக்க முழுக்க எல்லாவற்றுக்கும் இந்த பொதுவாக இருக்கக்கூடிய அந்த கலண்டரை பயன்படுத்திவிட்டு வாழ்த்து சொல்ல மட்டும் அதை கூடாது என்று சொல்வார்கள். இது எந்த அளவு ஒரு நியாயமான கருத்து என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அது வாழ்த்து சொல்வது கூடாதாக இருந்தால் எல்லாமே கூடாதுதான். முழுக்க முழுக்க அதை பயன்படுத்திவிட்டு அதை பயன்படுத்தி கொண்டு வாழ்த்து தெரிவிப்பது மட்டும் கூடாது என்று சொன்னால் எந்த வகையில் நியாயமாகும்? இதில் இன்னொரு விடயம் என்னவென்று கேட்டால், சிலர் என்ன செய்கின்றார்கள், இஸ்லாமிய சமூகத்திலே, நாட்டை பொறுத்தவரையிலே இஸ்லாமிய சமூகத்துக்கு மத்தியிலே வெள்ளிக்கிழமை ஒரு லீவு நாளாக கருதப்பட்டது. இவ்வாறு இருந்த அந்த லீவு நாளை கூட மாற்றிவிட்டார்கள்.
அந்த குர்ஆன் மதரசாக்களிலே முன்னைய காலங்களிலே வெள்ளிக்கிழமை தான் லீவு கொடுப்பார்கள். அந்த சனி ஞாயிறு எல்லாம் குர்ஆன் மதரசா நடக்கும். இந்த உலமா சபைகள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் என்ன செய்தார்கள், அந்த முஸ்லிம்களுக்கு என்று இருந்த அந்த வெள்ளிக்கிழமையை மாற்றிவிட்டு சனிக்கிழமையையும் ஞாயிற்றுக்கிழமையும் விடுமுறை தினமாக அறிவித்தார்கள். பள்ளிக்கூடம் 5 நாள், சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் லீவு நாள் என்று அறிவித்து விட்டார்கள். அந்த நடைமுறை இப்பொழுது பின்பற்றப்படுகின்றது. அவ்வாறு ஒரு கீழ் மட்டத்துக்கு இறங்கி வந்தவர்கள் இந்த வாழ்த்து சொல்வது மட்டும் கூடாது என்று சொல்கின்றார்கள். அதே போன்றுதான் இன்று சில மதரசாக்களை பொறுத்தவரையிலே உங்களுக்கு தெரியும், மதரசாவுடைய விடுமுறை காலங்கள் ரமதான் மாதத்துக்குரிய விடுமுறை, ஹஜ் காலத்துக்குரிய விடுமுறை, ரபியுல் அவ்வல் ரபியுல் ஆஹிருக்குரிய விடுமுறை, இவ்வாறு இஸ்லாமிய கலண்டரை அடிப்படையாக வைத்து விடுமுறை காணப்பட்டது. ஆனால் இன்று ஏப்ரல் விடுமுறை என்று கொடுக்கின்றார்கள், டிசம்பர் விடுமுறை என்று கொடுக்கின்றார்கள். இது எல்லாத்துக்கும் பயன்படுத்திவிட்டு அந்த புதுவருடைய ஆரம்பத்துக்கு மட்டும் வாழ்த்து தெரிவிப்பது கூடாது என்று சொல்கின்றார்கள். இது எந்த வகையிலே நியாயமாகும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். முஹர்ரம் புது வருடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றதை அடிப்படையாக வைத்து ஆரம்பிக்கப்பட்டது. அதே போன்று இந்த கிறிஸ்தவ கலண்டரு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பை வைத்து ஆரம்பிக்கப்பட்டது. இதிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பை வைத்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த கலண்டரை பின்பற்றுவதிலே என்ன பிழை இருக்கின்றது? அந்த தினத்திலே சிலர் பிழை செய்கின்றார்கள். அதாவது மாற்று மதத்தவர்கள் அங்கே கூட்டும் கும்மாளமும் குடியும் இசையும் ஆடலும் பாடலும் என்று சொல்லி அவர்கள் மார்க்கத்துக்கு விரோதமான காரியத்தை செய்கின்றார்கள். அவர்கள் செய்வதற்காக இதை எப்படி கூடாது என்று சொல்ல முடியும்? இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பை வைத்து அடிப்படையாக வைத்து செய்யப்பட்ட ஒரு கலண்டராக இருக்கின்றது. இது சூரிய கலண்டராக இருக்கின்றது. நாங்கள் பின்பற்றக்கூடிய இந்த முஹர்ரம் மாதம் அதை அடிப்படையாக வைத்து செய்யக்கூடிய சந்திர கலண்டராக இருக்கின்றது. எனவே இந்த சூரிய கலண்டரை பின்பற்றினால் என்ன, சந்திர கலண்டரை பின்பற்றினால் என்ன? எனவே நாங்கள் எங்களுடைய மார்க்க விடயங்கள் அதிகமானது சந்திர கலண்டர் அடிப்படையில் இருப்பதன் காரணமாக நாங்கள் முஹர்ரத்தை நாங்கள் புது வருடமாக கருதுகின்றோம். இது சூரிய கலண்டர் அடிப்படையில் இருப்பதன் காரணமாக ஜனவரியை நாங்கள் புது வருடமாக கருதுகின்றோம். இவ்வாறு நாங்கள் சொல்லும் பொழுது அங்கே ஒரு கருத்தை முன்வைப்பார்கள், இவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பாகின்றார்கள், யகூதிகளுக்கு ஒப்பாகிறார்கள் என்று சொல்வார்கள். இதில் நாங்கள் ஒரு அடிப்படையான விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜனவரியை சந்திர கலண்டரை ஜனவரியுடைய ஆரம்பத்தை புது வருடமாக கருதுவது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமுரியதல்ல, யூதர்களுக்கு மட்டுமுரியதல்ல. இன்று உலகிலே உள்ள எல்லா மதத்தை பின்பற்றக்கூடிய எல்லோரும் பின்பற்றக்கூடியது. எனவே இது ஒரு பொதுவானது என்பதை புரிய வேண்டும். அடுத்ததுதான் இந்த யூதர்களுக்கு ஒப்பாகுதல், கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பாகுதல் என்று சொல்வது இது சரியாக புரிய வேண்டும். இதே சிலர் பிழையாக புரிந்து விட்டார்கள். அவர்களுடைய இயக்கத்துக்கு சார்பான சில விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக இது கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பாகுதல், இந்துக்களுக்கு ஒப்பாகுதல் என்று சொல்லி ஒரு கதையை அவிழ்த்து விட்டிருக்கின்றார்கள். மார்க்கத்திலே மாற்று மதத்தவர்களுக்கு ஒப்பாகுவதாக இருந்தால் எது அவர்களுக்கென்று உரியதாக இருக்கின்றதோ அதை பின்பற்றினால்தான் அந்த காபிர்களுக்கு ஒப்பாகினதாக கருதப்படும். காபிர்கள் 3 வேளை சாப்பிடுகின்றார்கள், நாங்களும் 3 வேளை சாப்பிடுகின்றோம், இதனால் காபிர்களுக்கு ஒப்பானவர்கள் என்று சொல்ல முடியாது. மாறாக உதாரணமாக இந்த மாற்று மதத்திலே பௌத்த மதத்தை பின்பற்றக்கூடிய மதகுருமார்கள் அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு ஆடை இருக்கின்றது, அல்லது அந்த பௌத்த மதத்தினருக்கு சொல்லி அந்த அடையாளமான சில ஆடைகள் இருக்கின்றது, கிறிஸ்தவர்களுக்கு என்று சொல்லி அடையாளமான சில ஆடைகள் இருக்கின்றது, கிறிஸ்தவர்களுக்கு என்று சொல்லி சில குறிப்பான சில அடையாளங்கள் இருக்கின்றது. இப்படியான ஒரு இனத்துக்கோ ஒரு பிரிவினருக்கோ சொந்தமான அவர்களுக்கு மட்டும் உரிய ஒரு இந்து மக்களுக்கோ அவர்களுக்கு மட்டும் உரிய சில விடயங்கள் இருக்கின்றது. அப்படியான ஒரு இனத்துக்கோ ஒரு சமூகத்துக்கோ மட்டும் உரிய விடயத்திலே நாங்கள் பின்பற்றினால்தான் அது அந்த மதத்துக்கு ஒப்பாகுவதாக, அவருடைய செயலுக்கு ஒப்பாகுவதாக கருதப்படும். மாறாக பொதுவான விஷயத்திலே ஒப்பாவதன் காரணமாக அவர்களுக்கு ஒப்பாகியதாக கருத முடியாது. இது சம்பந்தமாக மார்க்க நூல்களிலே, ஷாஃபி மத்ஹப் நூல்களிலே மிக தெளிவாக பேசப்பட்டிருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே முஹர்ரம் புது வருடமாக இருந்தாலும் ஜனவரி புது வருடமாக இருந்தாலும் அதிலே வாழ்த்து தெரிவிப்பதிலே எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. சில அறிஞர்கள் அதை மார்க்கத்திலே உள்ளது என்று சொல்லியிருக்கின்றார்கள், சில அறிஞர்கள் அது ஆகுமானது என்று சொல்லியிருக்கின்றார்கள். இவ்வாறு ஒரு சகோதரனுக்கு சந்தோஷத்தை வெளிப்படுத்துவது ஒரு புது வருடத்தின் போது, ஒரு மாத ஆரம்பத்தின் போது, ஒரு பிள்ளை பிறந்த பொழுது, ஒரு திருமணத்தின் போது எங்களுடைய சந்தோஷத்தை அவர்களுக்கு வெளிப்படுவது கூட மார்க்கத்திலே வலியுறுத்தப்பட்ட விடயமாக இருக்கின்றது. மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது ஒரு வலியுறுத்தப்பட்ட விடயமாக இருக்கின்றது. எனவே இந்த வாழ்த்து தெரிவிப்பது ஒரு கூடுமான விடயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதிலே நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மார்க்கத்துக்கு விரோதமான காரியங்கள் எதையும் செய்யக்கூடாது. இந்த புது வருடங்களை கொண்டாடும் பொழுது மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் எதையும் செய்யக்கூடாது என்பதையும் ஞாபகப்படுத்துகின்றோம்.